இந்திய மக்களுக்கு இந்திய மிஷனரிகள், இந்திய நிர்வாகம், இந்திய பணத்தை கொண்டு நற்செய்தி அறிவிப்பது என்ற சுதேசி அடிப்படையில் வெள்ளாளன் விளையில் பிறந்த பேராயர் வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்களால் 1903 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் இந்திய மிஷனரி சங்கம் உருவாக்கப்பட்டது. ஊழியங்கள் வளர்ச்சியடைந்து இன்று 28 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களில் நாம் சுவிசேஷ பணியை நிறைவேற்றி வருகின்றோம். இந்திய தேசத்தின் 285 மாவட்டங்களில் உள்ள 67,535 கிராமங்களில் நாம் நற்செய்தியை அறிவித்து வருகிறோம். கலாச்சாரம் கடந்த மிஷனரிகள், மருத்துவ மிஷனரிகள், மிஷனரி ஆசிரியர்கள், சுதேச மிஷனரிகள், வேதாகம பெண்மணிகள், உதவியாளர்கள், அபிவிருத்தி மற்றும் அலுவலக ஊழியர்கள் என 2026 பேர் ஊழியம் செய்து வருகின்றனர். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் 475 இடங்களில் ஆலயங்களிலும் 12,469 இடங்களில் வீடுகள் மற்றும் திறந்த வெளிகளிலும் கூடி தேவனை ஆராதித்து வருகின்றனர். நாம் உருவாக்கும் திருச்சபைகள் ஒன்றிணைக்கப்பட்டு திருமண்டலமாக தென்னிந்திய, வட இந்திய திருச்சபைகளோடு இணைக்கப்படுகின்றது. நம் முதல் பணித்தளமான ஆந்திர மாநிலத்தின் தோர்னக்கல் பணித்தளம் தென்னிந்திய திருச்சபை CSIயில் ஒரு திருமண்டலமாக உள்ளது என்பதும், தோர்னக்கல் திருமண்டலத்தில் இருந்துதான் கிருஷ்ணா, கோதாவரி, கரீம்நகர், ராயல்சீமா, மேதக் போன்ற திருமண்டலங்கள் பிரிக்கப்பட்டது என்பதும் நாம் அறிந்ததே. ஒடிசா, சத்தீஸ்கர் மாநில ஊழியங்கள் சம்பல்பூர் திருமண்டலத்தோடு டிஸ்ட்ரிக்ட் சர்ச் கவுன்சிலாக ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது. அதுபோல மேற்கு வங்காள மாநிலத்தில் நாம் உருவாக்கின திருச்சபைகள் துர்காபூர் திருமண்டலத்தோடு டிஸ்ட்ரிக்ட் சர்ச் கவுன்சிலாக ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது. எழுத்து வடிவமில்லாத கோயா என்ற ஆதிவாசி மக்களின் மொழியில் ஒடியா எழுத்துக்களை கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம். புதிய ஏற்பாட்டுடன் சங்கீதங்கள், நீதிமொழிகள் இணைத்து பைபிள் சொசைட்டி மூலம் அச்சிட்டு வெளியிடப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் மோசேயின் 5 ஆகமங்கள் அச்சிட்டு வெளியிடப்பட்டுள்ளது. ஆடியோ வடிவிலும் வேதாகமத்தை தயாரித்து கொடுத்துள்ளோம். பழைய ஏற்பாட்டின் மற்ற மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக ஜெபியுங்கள். சுவிசேஷ பணிகளுக்கு ஆதரவாக சமுதாய முன்னேற்றத்திற்கான பணிகளையும் நாம் நிறைவேற்றி வருகிறோம். ஆதிவாசி பிள்ளைகளுக்காக நாம் நடத்தி வரும் 32 விடுதிகளில் 2,332 பிள்ளைகளும், 65 பகல் நேர பராமரிப்பு மையங்களில் 2,492 பிள்ளைகளும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். நம் விடுதி பிள்ளைகளை பட்டப்படிப்பு, நர்சிங், இன்ஜினியரிங், இறையியல் போன்ற உயர்கல்வி கற்பதற்கும் சாய்ஸ் திட்டத்தின் கீழ் உதவி செய்து வருகிறோம். நாம் நடத்தி வரும் 7 பாடசாலைகளில் 3,798 பிள்ளைகள் கல்வி பயின்று வருகின்றனர். மருத்துவ வசதிகளற்ற இடங்களில் 7 முதலுதவி மையங்களையும், 3 மருத்துவ மையங்களையும், 2 மருத்துவமனைகளையும் நடத்தி சிகிச்சையோடு இயேசுவின் அன்பையும் கொடுத்து வருகிறோம். பெண்களுக்காக 74 இடங்களில் தையல் பயிற்சி மையங்களையும் 4 கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்களையும் நாம் நடத்தி வருகின்றோம். பார்வையற்றோருக்கான விடுதி ஒன்றையும், இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் வீடுகளில், கிராமங்களில் இருந்து துரத்தப்படும் ஏழை விதவை தாய்மார்களுக்கான நல உதவி மையம் ஒன்றையும் நாம் நடத்தி வருகிறோம். மிஷனரி ஒருவரை ஆதரிக்க மாதந்தோறும் 4,000 ரூபாய் தேவை. ஆதிவாசி குழந்தை ஒன்றை ஆதரிக்க மாதந்தோறும் 1,000 ரூபாய் தேவை. பகல் நேர பராமரிப்பு மைய குழந்தை ஒன்றை ஆதரிக்க மாதந்தோறும் 500 ரூபாய் தேவை. கிராமம் ஒன்றிற்கு நற்செய்தி அறிவிக்க மாதந்தோறும் 500 ரூபாய் தேவை. மிஷனரிகளின் மருத்துவ உதவிக்கு மாதந்தோறும் 300 ரூபாய் தேவை. ஏழை வயோதிப விதவை தாய்மார் ஆதரவிற்கு மாதந்தோறும் 300 ரூபாய் தேவை. பாருங்கள், நாம் இணைந்து செயல்படுவோம். இந்திய தேசம் இயேசுவின் அன்பை காணச் செய்வோம். எங்கள் முகவரி: பொது காரியதரிசி, இந்திய மிஷனரி சங்கம், 11B திருவனந்தபுரம் ரோடு, திருநெல்வேலி 627002. இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே.